எங்கேயோ ஒரு இடத்துக்கு பைக்கில் காரில் போகிறோம், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு திரும்ப போகும்போது நம்ம உடம்புல சின்னதாக ஒரு நடுக்கம் வரும், பயம் வரும். அதுவே அந்த ஆக்சிடென்ட்டில் நம்ம கூட வந்த யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பக்கம் போகிறதுக்கே பயப்படுவோம். தப்பி தவறி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே போக வேண்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒதுங்கி போகும். நம்ம உடம்பே நடுங்கும், மனசே நடுங்கும். கரூரில் 41 பேர் செத்துப்போன இடம் யாரால? விஜயால. மீதி எல்லாத்தையும் விட்டுலாம். அவர் லேட்டாக வந்ததுனால தான் அவ்வளோ பேர் கூட்டம் சேர்ந்துச்சு, செத்தாங்க, திமுக என்னவோ பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி என்னவோ பண்ணிட்டாரு, அது இது இந்த எல்லா லாஜிக்கையும் விட்டுலாம். அன்னைக்கு கரூரில் அந்த 41 பேர் சாகிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? விஜய் கரூருக்கு போனதுனால தான். இவர் அன்னைக்கு இப்போ கரூருக்கு போனார், விஜய் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அவ்வளவு பேர் அங்கே வந்தாங்க. இவரே சொல்கிறது போல் இவரை தாய்மாமனாக கருதி பல பேர் வந்திருக்கலாம், அண்ணனாக நினச்சி வந்திருக்கலாம், தம்பியை நினச்சி வந்திருக்கலாம், சகோதரன் நினச்சி ஏதோ நினச்சி வந்தாங்க. விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் வந்தவங்க தான் அத்தனை பேரும். ஒருவேளை விஜய் அன்னைக்கு கரூருக்கு போல வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தார் அப்படின்னா இந்த 41 பேர் செத்துருப்பாங்களா? மாட்டாங்கல்ல. ஸோ மீதி எல்லா காரணங்களையும் புறந்தள்ளிட்டு ரொம்ப அடிப்படையாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு பார்ப்போம். அன்னைக்கு விஜய் கரூருக்கு போனார், அவரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம், அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் செத்து போனாங்க. இது ஒரு அடிப்படை உண்மை. இதற்கு இவர் காரணம் அப்படின்றத விடவும் நம்ம அந்த ஊருக்கு போகிறோம், நம்மளை பார்க்க வந்தவங்கலாம் அதனால தான் செத்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இல்லையா? அது ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மனித பண்புள்ள அது இருந்திருந்தா, அந்த பண்போட 5% இருந்திருந்தா ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ காலத்தை விடுங்க, இந்த 9 மாதம் அவர் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் நிறைய பேசியாச்சு, அதெல்லாம் விட்டுறலாம். திரும்ப போகிறாரு, 9 மாதம் கழிச்சு போகிறாரு. சாரி, என்னை மன்னிச்சிருங்க, ஒருவேளை நான் அன்னைக்கு கரூருக்கு வராமல் இருந்திருந்தா அந்த 41 பேரும் உயிரோடு தான் இருந்திருப்பாங்க இல்லையா? எல்லாரும் யார்? என்ன தம்பியாக நினச்சவங்க, அண்ணனாக நினச்சவங்க, தாய் மாமனாக நினச்சவங்க எல்லாரும் இந்த கூட்டத்தில் இங்கே தானே இருந்திருப்பாங்க. அந்த 41 பேரும் அவ்வளோ பேர் சாவுக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் காரணமாயிட்டேன்ல. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு குறுகுறுங்குது, என்னை மனசு உறுத்துது, என்னை மன்னிச்சிருங்க, சாரி. ஆனால் அதெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை. அப்புறம் திமுக செஞ்சது, செந்தில் பாலாஜி செஞ்சிட்டாரு, அதெல்லாம் பேசிக்கிட்டோம். அடுத்தது அதுதான ஒரு அரசியல், அது பேசிட்டு போட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக இருந்திருந்தால் இந்த வார்த்தை வாயிலேருந்து வரணுமா வேண்டாமா? வரல. இன்னைக்கு வரலன்னு இல்லை, அது 9 மாதமாக வரல, இனி வாழ்நாள் முழுக்க வராது. அது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரு மனிதனோட அடிப்படையான ஆதாரமான பண்பு அப்படின்னா 2. ஒன்று குற்ற உணர்ச்சி, இன்னொன்று மன்னிப்பு. நமக்கு வேண்டியவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மன்னிக்கணும். அதே போல் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நான் அவனை மன்னிச்சது போல் நானும் என்னை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம மன்னிச்சிக்கக்கூடாது. மாறா நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம குற்ற உணர்ச்சி அடையணும். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ட்ரைட்ஸ். இந்த ட்ரைட்ஸ், இந்த குணங்கள் விஜய்கிட்ட இருக்கா? என் பார்வைக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சியோட சின்னஞ்சிறு பகுதி இருக்கிற மனிதன் கூட இப்படியெல்லாம் போய் இத்தனை மாதம் கழித்து கரூருக்கு போய் இப்படியெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இவர் என்னென்னவோ பேசுகிறார். நான் அந்த கூட்டத்துக்கு சரியாக தான் வந்தேன்னா சரியான நேரத்துக்கு இல்லை. இவர் எப்படியாவது அவங்களெல்லாம் பார்த்து பேசலாம்னு நினச்சி தான் வந்தாராமா. கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னாக்க போலீஸ்காரங்க சொல்லி அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல. ஏற்கனவே மற்ற ஊரில் அப்படி தான் பண்ணாங்க. நான் அரியலூரில் இருக்கும்போது பெரம்பலூருக்கு வந்தேன், கூட்டம் நிறையா இருக்குது, இங்கே பேச வேண்டாம்னு சொன்னாங்க. அதே போல் இங்கேயும் கூட நாமக்கல்லேருந்து நான் கரூருக்கு வரும்போது என்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம், இப்படி கூட்டம் நிறையா இருக்குது சார், பேசாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆனால் நாங்கள் அப்படி சொன்னோம் விஜய்கிட்ட, அவர் தான் கேட்கல அப்படின்னு எத்தனையோ முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் பேட்டியே கொடுத்துருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் இன்னமும் அவைலபிளாக தான் இருக்குது. அந்த போலீஸ் துறைக்கு இவர் தான் இப்போ மந்திரி. இது ஒன்று. சரி, அவங்க சொல்லலை அப்படின்னு கூட வச்சுக்குவோம். இவருக்கு தெரியாதா கூட்டம் இவ்வளவு நிற்கிதே, இதுக்குள்ளே அந்த தலையணைக்குள்ளே பஞ்சை வச்சு அமுக்கி அமுக்கி திணிக்கிறது போல் அந்த கூட்டத்தை அப்படி புஷ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி அமுக்கி அமுக்கி தள்ளினா எல்லாம் பிதுங்கி வலியாதா? இவருக்கு தெரியாதா? இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அந்த வேன் மேலே நின்று பேசினார்ல, அந்த காட்சியெல்லாம் இன்னமும் அவைலபிளாக தானே இருக்குது. அப்படியே செகண்ட் பை செகண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு டைம் கோடோடு அவைலபிளாக இருக்குது. அவர் அந்த வேன் மேலே அவர் ஒரு பஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தார்ல, அந்த பஸ் மேலே நின்று அவர் பேசும்போது
மக்கள்லாம் கீழே தண்ணி பாட்டில் கேட்டாங்க. இவர் தான் தண்ணி பாட்டில தூக்கி போட்டாரு. அந்த வீடியோவில் ஒரு மேலே பேசிக்கும்போது ஒருத்தர் மயங்கி சரிஞ்சு தூக்கிட்டு போகிறாங்க. வேன் பக்கத்திலே போகிறாங்க, ரொம்ப தூரத்துலலாம் கிடையாது. அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்த பிறகு தான் இவர் கிளம்பி போகிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் மயங்கி விழுறாங்க அப்படின்றத இவருடைய செக்யூரிட்டி பர்சன் விஜயவே கூப்பிட்டு சொல்கிறாரு. அந்த காட்சி கூட அவைலபிளாக இருக்குது. இவர் என்னவோ தனக்கு எதுவுமே தெரியாதது போல போலீஸ்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம், கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. அது எப்படி மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் அப்படி பேச முடியும்? அந்த மரணங்களை பார்த்துட்டு தானே சார் நீங்கள் கிளம்பி ஓடுனீங்க. கரூர்லேருந்து திருச்சியில் தனி விமானத்தை பிடிக்கிறதுக்காக இவர் போனார்ல. இப்போ கரூர்லேருந்து திருச்சிக்கு வர்றது ஒரு வேனில் போனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு? நீங்கள் பாட்டுன்னு கிளம்பி கரூர்லேருந்து திருச்சிக்கு போனீங்க. இங்கே அவ்வளவு பேர் மயங்கி மயங்கி சரிஞ்சு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினாங்க. அவங்களெல்லாம் யார் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? அங்கே இருந்த லோக்கல் கேடர்ஸ். செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போனாரு, திடீர்னு எப்படி 5 நிமிஷத்தில் வந்தாருன்னா இன்றைக்கி விமர்சனம் போல அதை சொல்கிறாங்க. அவர் உள்ளூர்காரர் வந்தார், அவ்வளோதான் மேட்ரு. அதை தாண்டி அன்னைக்கு களத்தில் அதிமுக காரங்க அவ்வளோ பேர் இந்த மயங்கிக்கிட்டு இருந்தவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெளில வராத செய்தி. திமுக ரொம்ப ஈஸி டார்கெட்டாக இருக்குது அப்படின்றதுனால, அவங்க டார்கெட் ஆக்கப்படணும் அப்படின்றதுனால அவங்கள பற்றி மட்டுமே அவர் பேசுகிறாரு, தாவேக்காரங்க பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு மயங்கி விழுந்தவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதில் கணிசமான பேர் அதிமுக காரங்க உண்டு. இன்னைக்கு விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் போய் தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு. அவருடைய இடதுகரமாக வலதுகரமாக இருந்த பல பேர் அன்னைக்கு மயங்கி விழுந்தவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. அப்போ அவங்கெல்லாம் எதுக்காக அதை செஞ்சாங்க? அந்த கட்சிக்காரங்களாம் அதை செய்யும்போது நீங்கள் மட்டும் எப்படி அப்படி கிளம்பி ஓட முடியுது? நான் திரும்பி வந்திருந்தா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும், அது நடந்திருக்கும், இது நடந்திருக்கும்லாம் இன்றைக்கி பில்டப் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்க போகிறதில்ல. வந்து களத்தில் நின்றுக்கணும். சரி, இதெல்லாம் பழங்கதை ஆச்சு. 9 மாதம் ஆச்சு. இப்போ அந்த கரூரில் செத்துப்போன 41 பேருக்கும் நினைவிடம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு. நல்ல வேலையாக அதை தாவேக்கா சார்பாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழக அரசு சார்பாக அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஒருவேளை அதையும் தமிழக அரசு சார்பாக பின்னாடி அமைச்சாலும் அமைப்பாங்க. யார் இவங்களெல்லாம் கேட்குறது? 32 பேருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களா அவங்க? இல்லை மொழிப்போர் தியாகிகளா? இல்லை பொது நோக்கத்துக்காக போராட வந்து அதில் போலீஸோட துப்பாக்கி குண்டுகள் வாங்கி அப்படி இறந்து போயிட்டாங்களா? இல்லை ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு அதில் செத்து போயிட்டாங்களா? எல்லையில் போராடினாங்களா? எதற்காக அந்த 42 பேரும் செத்தாங்க? 41 பேர் செத்தாங்க. ஒரு நடிகனை காண வந்த கூட்டம். சரி, அவர் நடிகன் அப்படின்னு சொல்கிறது சிறுமைப்படுத்தும் செயல் அப்படின்னா, ஒரு தாவேக்கா அப்படின்ற கட்சி தலைவனை காண வந்த ஒரு ரசிகர் கூட்டம். அந்த கூட்டத்தில் சிக்கி செத்தாங்க. அதுக்கு தாவேக்கா சார்பாகவே 20 லட்சம் கொடுத்தாங்க, திமுக சார்பாக 10 லட்சம் கொடுத்தாங்க. நம்ம பல்வேறு அரசியல் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கூட ஒரு தொகை அறிவித்தாங்க. கமலஹாசன் அறிவித்தார். ஒரு குடும்பத்துக்கு தலா 35 லட்ச ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க. இது பத்தாதா? இதெல்லாம் யார் போய் கேட்குறது? அந்த அரசு வேலை வந்து இப்போ நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு அந்த வேலை வந்து தற்காலிகமானது தான், அது ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இருந்தாலும் அரசு வேலை அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்படி எந்த விதமான கேட்டு கேள்வியும் இல்லாமல் சௌரியத்துக்கும் நடந்துக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த கரூர் கூட்டத்தில் விஜயோட பேச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்குரிய எந்த டிக்னிட்டியும் அதில் இல்லை. சின்னஞ்சிறு கண்ணியமோ மரியாதையோ மாண்போ பண்போ ஒரு மண்ணும் இல்லை. ஒரு 3ஆம் தர அரசியல் பேச்சாளனை போல இன்னமும் மேடையில் ஏறி சவடால் விட்டுட்டுருக்காரு. என்னமோ அது இன்னும் வர்றான் வேட்டைக்காரன்னு பாட்டு பாடுறாரு. செந்தில் பாலாஜி ஓடி போயிட்டாராம், இவர் ஏதோ வேட்டைக்காரன் போல் அவரை தேடி போகிறாராம். ஓடினது யார் சார்? கரூரில் வந்து அவ்வளோ பேர் செத்து கிடைக்கும் போது தனி விமானத்தை பிடிச்சி ஓடினது யார் சார்? நீங்கள் தான் அப்படின்னு இப்போ செந்தில் பாலாஜி திரும்ப பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலுக்கு இவர் இப்போ பதில் சொல்ல மாட்டார். என்னைக்காச்சும் இன்னொரு தடவை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மேடை ஏறுவார்ல, அப்போ பதில் சொல்லுவார். இவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குற பழக்கமோ அன்றாட மக்கள்கிட்ட பேசுகிற பழக்கமோ கிடையாது. அதனால் அப்போ தான் பதில் சொல்லுவார். இப்படி ஒரு முதலமைச்சருக்குரிய எந்த கண்ணியமும் இல்லாமல் இன்றைக்கி கரூரில் பேசியிருக்கிறாரு விஜய். அதில் இப்போ திருச்சியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்னொரு கூட்டம் நடந்துச்சுல, அதில் பேசும்போது நான் கவர்ச்சிக்காக தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன, அது மாதிரி வார்த்தையை சொல்லாமல் நான் என்ன சிலுக்கா அப்படின்றது போல் அது கோடிட்ட இடத்தை நம்மளே நிரப்பிக்கிறோம். அதுபோல் இப்போது இந்த கரூர் கூட்டத்திலையும்
இதே போல் ஒன்று பேசியிருக்கிறார், நான் என்ன டேஸா அப்படின்றது போல். அந்த டேஸுக்கு வந்து நம்ம தான் ஏதாவது பீப் சாங் போல் வார்த்தையை போட்டு நிரப்பிக்கணும் போல இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சருக்குரிய அழகா, கண்ணியமா, அந்த பதவியை, அந்த பொறுப்பை இதற்கு முன்னாடி எவ்வளவு மதிப்புமிக்க நபர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. கலைஞர் உங்களுக்கு பிடிக்கல, திமுகவை பிடிக்கல அப்படின்னா அவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்களோட கொள்கை தலைவர் அண்ணாலாம் இருந்த இடம், காமராஜர் இருந்த இடம், அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் அதோட கண்ணியத்தையும் பொறுப்பையும் மரியாதையையும் தகுதியையும் உணர்ந்துக்கிட்டு அதற்கேற்ற வகையில் நடந்துக்கணுமா வேண்டாமா? எதுவும் இல்லை. இவரே இப்படி நடந்துக்கல அப்படின்னா, இவரே இப்படி வந்து ஒரு பேச்சாளரை விடவும் கீழா ஒரு 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 கண்ணிய குறைவா, அதெல்லாம் இந்த நான் சொல்கிற வார்த்தை கூட ரொம்ப நாகரிகமாக இருக்குது. இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது அப்படின்னே புரியல. நீங்கள் இந்த தாவேக்கா காரங்க பேசுகிற பேச்சு, அந்த அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னாக்க, அதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் கிராஸ் பண்ண, இதுவரைக்கும் கடந்து வந்த எந்த தர்க்க வரையறைக்குள்ளேயும் அது வரமாட்டேங்குது. எந்த ரீசனிங்கே இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட போய் எப்படி ஆர்கியூ பண்ணுறது? இவங்களுடைய பேச்சு, அணுகுமுறையெல்லாம் எதனோட ஒப்பிடுறது அப்படின்னே புரியல. இன்னைக்கு விஜய் பேசுகிற பேச்சை எதனோட ஒப்பிடுறது? இதற்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் அப்படி பேசியிருக்கிறாரு? இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் திமுக, அதிமுக முதலமைச்சர்கள், அமைச்சர்கள். அவங்களுக்கு ஒரு பேச்சு மரபு இருந்துச்சு, பேச்சு முறை இருந்துச்சு. அந்த பேட்டர்ன்லேயே பார்த்து பழகி வந்துட்டோம். இப்போ விஜய் வந்து இப்போ பேசுகிற மெத்தட் இருக்கு இல்லையா, இது நம்ம கிரகிச்சிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. இது என்னது இது? இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு இருக்குது. இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் தாவேகாவுடைய அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள், ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் வேற மேட்ரு, வேற மீட்ரு, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்றாங்க. அவர் பேசுகிற வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம், பட் பேசுகிற முறையும் அந்த குணமும் அந்த வார்த்தைகளில் வெளிப்படுது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் புரியும். ரொம்ப காலம் இதே போல் நீடிக்க முடியாது. இந்த நம்பிக்கை சரிவதற்கு ரொம்ப காலம் ஆகாது. 1-2 இன்சிடெண்ட் போதும். அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு மாதிரி ஒரு தேனிலவு காலம் போல் தாவேக்காவுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் அந்த விஜய் ஒரு அந்த இமேஜு, அந்த வசீகரம் அது இன்னும் இதாக ஆகலை, வடியலை. அது கொஞ்சம் காலம் ஆகும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதற்கு பிறகு 2இல் 1 முடிவெடுக்க வேண்டிய தருணம் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ மேகதாது அணை விவகாரம் போல், காவிரி தண்ணீர் பிரச்சனையை போல் ஒரு பாலிசி முடிவுகள் எடுக்க வேண்டிய காலம் வரும். அப்புறம் இந்த சிவகங்கை அஜித்குமார் லாக்அப் டெத் போல், சுர்ஜித் அந்த இது ஆணவ கொலை பாளையங்கோட்டை அந்த விவகாரம் போல் சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி தருணங்களில் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற நேரம்லாம் வரும். அப்போது இவங்களுடைய உண்மையான குணம் வெளிப்படும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.